ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அநாதி ஸ்நேகத்தினால் நீங்கள் ஸ்நேகித்து காரியத்தினால் எடுத்துக்கொண்டு வரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உடைய பிள்ளைகளாய் மாறா எங்களுக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருகிறவர். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற எல்லா வேத வாக்கியங்களுக்காகவும் வாக்குத்தத்தங்களுக்காகவும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான வேத வசனங்களுக்காக ஆண்டவரை நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். அதை நாங்கள் அறிந்து புரிந்து கொள்ளும்படி கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்காக கொடுத்த அபிஷேகத்திற்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற வேதவசனங்கள் எங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க, சபைக்கு பிரயோஜனமாக இருக்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்க ஆண்டவரே, நீர் ஆட்கொண்டு வழி நடத்தும்படி நாங்கள் வேண்டுகிறோம். தடையாக இருக்கிற அந்த காலத்தின் சக்திகள் எல்லாம் இயேசு நாமத்தில் அகன்று போகட்டும். ஆவியானவர் நீர் ஆட்கொண்டு நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயர்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயர்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் பாருமே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் பாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறதுண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
பவுல் என்கிற பக்தன் கொரிந்து சபையில் உண்டாயிருந்த குழப்பங்களுக்கு விடிவு கொடுக்கும்படி, தெளிவு கொடுக்கும்படிக்கு ஆவியானவர் அவர் மூலமாக 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை முழுவதுமாக நாம் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். பொதுவாக இன்றைக்கு ஒரு கதை புத்தகம் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் தான் அந்த கதை புத்தகத்தை துவக்கம் முதல் முடிவு மட்டும் என்ன பண்ணுவாங்க, சிலர் படிப்பாங்க, சிலர் பாதி படிப்பாங்க. அதுக்கப்புறம் படிப்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த கதையினுடைய இறுதி முடிவு என்ன வருது அப்படி சொல்லி அதை பார்த்து விட்டு போட்டுட்டு போயிடுறவங்க இருக்கிறாங்க. வேறு சிலர் ஏதாவது எங்கே விருப்பமாக இருக்கோ ஏதாச்சும் பிடிச்சிருக்கிறத மாத்திரம் படிச்சுட்டு ஞாபகத்தில் வச்சு கொள்வார்கள். அதுபோல் இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரும் வரங்களை குறித்த காரியத்திலே அநேகர் என்ன பண்ணுறாங்க, முழுவதுமாக படித்து தியானிக்கிறது இல்லை. தங்களுக்கு எது ஏற்புடையதாக இருக்கிறதோ அல்லது தங்களுடைய ஸ்தாபனத்துக்கு தங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்புடையதாக எது இருக்கிறதோ அதை மாத்திரம் குறிப்பிட்டு காண்பித்து அதன்படியே நடத்தி கொண்டு போகிறவர்கள் இருக்கிறார்கள். வேறு சிலர் நாங்கள் இத்தனை ஆண்டுகளாய் நாங்கள் இது நம்பிக்கொண்டு வந்திருக்கிறோம், இத்தனை நூற்றாண்டுகளாக நாங்கள் நம்பிக்கொண்டு வந்திருக்கிறோம், எனவே அந்த நம்பிக்கையை இனிமே மாற்றிக்கொள்ள எங்களால் முடியாது என்று ஒருவேளை நினைப்பார்களானால் அவர்களும் இந்த வசனங்களை முழுவதுமாக வாசித்து நாம் தியானிக்க வேண்டியது அவசியம். எனவே த லா ஆஃப் த லார்ட் இஸ் பெர்ஃபெக்ட், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. பவுல் அதெல்லாம் சொல்ல தேவனுடைய வசனம்லாம் தேவனுடைய ஆவினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே அவருடைய ஆவியானுடைய ஏவப்பட்டு எழுதின காரியங்களை முழுவதுமாக நாம் வாசித்து அந்த பின்னணியில் தான் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய நம்பிக்கை ஒருவேளை தவறாக இருக்குமானால் நாம் ரட்சிக்கப்பட்ட ஆளிலே அதற்கு முன்பு இருந்த நம்பிக்கையை விட்டு நாம் மாறி இருக்கும் பொழுது இப்பொழுது நம்முடைய நம்பிக்கை தவறாக இருக்குமானால் நம்மை மாற்றிக்கொள்கிறது நமக்கு நல்லது. எனவே ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நாட்களிலே அந்த ஆதி திருச்சபையிலே ஒரே ஒரு வரத்தை மாத்திரம் அந்த மக்கள் மத்தியிலே கொடுத்து வந்தார், அது அந்நிய பாஷை என்கிற வரம். எனவே அந்த அந்நிய பாஷை என்பது மற்றவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு பாஷை. அதே மாதிரி தீர்க்க தரிசனம் என்பது மற்றவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு பாஷை. அதனால் தான் அந்நிய பாஷையானது அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது, தீர்க்க தரிசனமோ விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி கடந்த செய்தியிலே நான் பார்த்தோம். எப்படி இருந்தாலும் அது அந்நிய பாஷையாக இருந்தாலும் தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் கேட்கிறவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு வார்த்தை, கேட்கிறவர்களுக்கு அது பக்தி விருத்தியை கொடுக்கக்கூடிய வார்த்தை என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. ஆகையால் தான் ஆவியானவர் பிறவினத்தார் மத்தியில் கொடுக்கிற தீர்க்க தரிசன வரத்தை அதிகமாக நாடுங்கள் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்கிற காரியங்களை வாசிக்கும் பொழுது ஆர்டர்லி ஆப்ரேஷன் ஆஃப் கிஃப்ட்ஸ், வரங்களை கிரமமாக நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம், அபியாசப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். 3 காரியங்களை இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல் காரியத்தில் பார்க்கும் பொழுது ரிகார்டிங் ஆர்டர்லி பார்ட்டிசிபேஷன், அதாவது அது ஒழுங்கு கிரமமாய் நாம் பங்கெடுக்க வேண்டியது எப்படி என்பதை குறித்து நாம் அதாவது முதல்ல வரங்கள் கிரமமாக அதை அபியாசப்படுத்த வேண்டியது அவசியம், தேவனுடைய சித்தத்தின்படி அதை அபியாசப்படுத்த வேண்டியது அவசியம். அதில் அந்த அபியாசப்படுத்துகிறதில் விசுவாச மக்கள் எப்படி அதற்கு ஒத்துழைக்க வேண்டும், எப்படி அதற்கு அவர்கள் இசைந்து போக வேண்டும் என்பதை குறித்து தான் அந்த 14ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். 7 காரியங்களை அந்த வசனத்திலே நான் பார்க்கின்றோம். அந்த 7 காரியங்களை இன்றைக்கு ஒவ்வொன்றாக நான் பார்க்க ஆவியா உதவி செய்வாராக. வாசிக்க நாம் கேட்போம். 14:26. நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. அதனால எது இருந்தாலும் அது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காமன் எடிஃபிகேஷன், அதாவது என்னுடைய தலைப்புன்னு சொல்லப்போனாக்கா பொது பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான் வரங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியது மிக மிக அவசியம். கூடி வருதல் நன்மைக்கு எதுவாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ 7 காரியங்கள். முதல் காரியம், எவ்ரி ஒன் கேன் பார்ட்டிசிபேட். இதில் வரங்களை அபியாசப்படுத்துகிறதிலே ஆவியானவர் தமது சித்தத்தினுடைய அவனவனுக்கு வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதை புரிந்து கொள்வதற்கு 13வது வசனம் 1 கொரிந்தியர் 12:13 சரீரத்திலே இருக்கிற அவயவங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். அந்த அவயவங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு செயல்பாடு இருக்கிறது போல சரீரமாகிய சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் ஒரு செயல்பாடு, ஒரு பங்கை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அந்தந்த அவயவங்கள் என்னென்ன கிரியை செய்ய வேண்டும் என்று பிதாவாகி தேவன் அமைத்திருக்கிறாரோ அதன்படியே அவைகள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இன்றைக்கு நாம் உலகத்தில் நான் பார்க்கிறோம். அது ஒருபோதும் மாறுகிறது இல்லை கண்ணு பார்க்கணுன்னாக கண்ணு பார்க்க தான் செய்யும், கண்ணு கேட்காது. அதுபோல் என்னென்ன அவயவங்களுக்கு என்ன வரங்கள் கொடுத்திருக்கிறாரோ, என்ன அபியாசப்படுத்த வேண்டுமோ அதை அறிந்து புரிந்து செயல்படுவது அவர்களுக்கு நல்லது,
மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும், கர்த்தருடைய நாமம் மையப்படும். ஸோ எவ்ரி ஒன் கேன் பார்ட்டிசிபேட், ஒவ்வொருவரும் யாவரும் அதிலே பங்கு பெறலாம், ஏனெனில் அது எல்லாருக்கும் கொடுக்குற வாக்குத்தத்தம். அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கும் போது ஆவிக்குரிய வரத்தை குறித்து அது வாக்குத்தத்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 2:38 இப்படி பார்க்கிறோம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. எனவே அந்த வாக்குத்தத்தமானது அபிஷேகம் அல்ல, அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாருக்கும் பொதுவானது. எனவே அந்த வரம் என்பது வாக்குத்தத்தமாய் அவருடைய பிள்ளைகள், அதை இஸ்ரவேல் ஜனங்களில் இருக்க யூத பின்னணியில் வந்த கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, புறவினத்தார் மத்தியிலிருந்து தேவனாய கர்த்தர் வரவழைக்கிற தூரத்தில் உள்ள யாவருக்கும் அது உண்டாயிருக்கிறது. எனவே எல்லாருக்கும் அதை கொடுக்கிறார். எனவே எல்லாரும் அதை விரும்ப வேண்டும். அதுதான் 1 சொல்லும் பொழுது அங்கே அன்பை நாடுங்கள் வசனத்தை முக்கியமாக சொல்லும்போது, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்கிறதுக்கு காரணம், ஆகினால் எவ்ரி ஒன் கேன் பார்ட்டிசிபேட், எல்லாரும் அதில் என்ன பண்ணலாம், பங்கு பெறலாம். ரெண்டாவது என்ன பார்க்குறோன்னாக்கா, அதில் எல்லாரும் பங்கு பெறலான்னு என்ன ஆயிடுச்சு, அந்த சபையில் எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தங்களுக்கு என்னென்ன ஏவுதல் உண்டாகிறதோ, அது தங்களுடைய மனதின் ஏவுதலாக இருக்கலாம், அல்லது தங்களுடைய ஆவியானுடைய ஏவுதலாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவர்கள் ஏவுகிறது என்று சொல்லி எண்ணின உடனே எல்லாரும் ஒரே சமயத்தில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவர்கள் அதை பேசும்பொழுது ஒரு குழப்பங்கள் அங்கே உண்டாகிறது. அது மாதிரி இருந்துக்கும் போது என்ன நடக்குமா, 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 14 நான் பார்க்கும் பொழுது 23 நான் வாசிக்க கேட்போம். ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா. எனவே அந்த நாட்களிலே 23 என்ன சொன்னாரோ அதுதான் இந்த நாட்களிலே எல்லா சபைகளிலும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். அதை நடப்பிக்கும்படி அதை உந்தி தள்ளுகிற உற்சாகப்படுத்துகிற ஊழியங்களையும் இந்த நாட்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் எல்லாரும் ஒரே சமயத்தில் அப்படி ஆப்ரேட் பண்ண முடியாது. அது எந்த விதத்திலும் மற்றவர்கள் பக்தி விருத்தி உண்டாக்க போகிறது இல்லை. எனவே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வரம் கொடுத்தாலும் அதை ஒவ்வொருவரும் அதை தனக்கு அருளப்பட்டபடியே அதை ஒழுங்கு கிரமமாக செயல்படுத்த வேண்டும். அதனால தான் அங்கே வசனத்தில் வரிசையாக சொல்கிறார், சம் சிங் சாங்ஸ், சிலர் சங்கீதம் பாடுகிறார்கள், சிலர் என்ன பண்ணுறாங்க, போதகத்தை போதிக்கிறார்கள், சம் ஸ்பீக் டாக்ட்ரைன்ஸ். 3வது காரியம் வாசிக்கும் பொழுது சிலர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார், சம் ரிவீல்ஸ் மிஸ்ட்ரிஸ், ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சிலர் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள், சம் ஸ்பீக் இன் டங்ஸ். அடுத்தது 6வது காரியம் வாசிக்கும்போது சிலர் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள், சம் இன்டர்பிரட் தோஸ் டங்ஸ். 7வது அடுத்த காரியம் வாசிக்கும்போது எல்லாருமே எப்படி செய்ய வேண்டுமா, பக்தி விருத்திக்கு ஏதுவாக செயல்படுத்தப்பட வேண்டியது அவசியம். ஆல் மஸ்ட் பி எடிஃபைட், எல்லாரும் பக்தி விருத்தி அடைய வேண்டும். இப்போ யோசித்து பார்ப்போம், எல்லாரும் பேசி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இந்த சம்பவங்கள் ஒரே சமயத்தில் நடந்துச்சுன்னா யாருக்கு எது புரியும்? உதாரணமாக வாசிக்கும்போது அப்போஸ்தலர் 2 4வது வசனத்தில் இப்படி நான் வாசிக்கிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2:4 இப்படி பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தோமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்து அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அதனால என்ன பேசினார்கள், யாரை குறித்து பேசினார்கள், எப்படி பேசினார்கள் என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக அந்த அந்நிய பாஷையானது அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருந்தது. இவ்விதமாய் எல்லாருக்கும் ஆவியானவர் கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல குழப்பம் உண்டாகலை. ஏன்னா அது ஆவியானவர் கொடுக்கின்ற ஒரு காரியம். அங்கே பாபேல் கோபுரத்தில் அவர்கள் அந்த நாட்களிலே அவர்கள் சிதறடிக்கப்பட்ட பொழுது ஒரே பாஷையை பேசி கொண்டிருந்த மக்கள் தான் பலவிதமான பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். இதுவும் தேவன் செய்த ஒரு காரியம்.
இன்றைக்கு பலவிதமான பாஷைகளை பேசக்கூடிய யூத மக்கள் அந்த நாட்களிலே வந்து எருசலேமில் கூடி பெந்தெகோஸ்து நாளில் கூடி வந்திருக்கும் பொழுது எல்லா விசுவாசிகளுக்கும் ஆவியானவர் தந்தலின வார்த்தையின்படியே உச்சரிப்பின்படியே பாஷையின்படியே அவர்கள் பேச தொடங்கினார்கள். அதை கேட்ட ஒவ்வொரு மக்களுடைய உள்ளங்களிலும் டிஸ்டர்பன்சஸ் இல்லாமல், உதாரணமாக இன்றைக்கி இதில் வந்து எல்லோரும் டிவி வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. அதில் ஏறக்குறைய 200 சேனலுக்கு இன்றைக்கி அதில் வருது, சிக்னல்ஸ் வருது. ஒரே ஒரு கம்பி தான் வருது. ஒரே ஒரு கம்பி வந்தாலும் ஒரு சிக்னல் வந்து 200 சேனல்ஸ் வந்தாலும் அது வந்து எந்தெந்த சேனலை டியூன் பண்ணுறாங்களோ அந்தந்த சேனலில் இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சியில் வருகிற அந்த ஒரு செய்தி அல்லது அந்த சம்பவங்கள் அல்லது என்ன காரியங்கள் அதில் ஒளிபரப்பப்படுகிறதோ அவைகள் மாத்திரம்தான் அது வருகிறது. இப்போ 200 சேனலும் அதில் ஒரே சமயத்தில் வருது, ஆனால் அந்த ஒரே கம்பிக்குள்ளே தான் அது வருது. ஆனால் வெவ்வேறு சேனல்ஸை நம்ம திரும்ப டியூன் பண்ணும்போது அது அந்தந்த சேனலில் என்ன ஒளிபரப்பப்படுங்க அது மாத்திரம் நம்ம கேட்கிறோம், நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதன் செய்கிற ஒரு கம்பியில் இவ்விதமாய் தன்னுடைய ஃப்ரீக்வன்சியில் அவன் வந்து பிரித்து காண்பிக்க முடியும் என்றால் தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் ஒரே வரத்தை கொடுத்திருந்தாலும் அதை யார் யாருக்கு அது எந்தெந்த பாஷைக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் அதை கேட்கும்படி செய்கிறது என்பது தேவன் செய்கின்ற ஒரு காரியம். மனிதனாலே கூடாதது தான் தேவனாலே கூடாததில்லை, தேவனாலே எல்லாம் கூடும். ஆகையினால் தான் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். பேசுகிற எல்லாரும் கலிலேயர்கள் தான், ஆனால் அவர்களுடைய ஜென்ம பாஷையில் நம்ம பேச கேட்கிறோமே. அதனால தான் அந்நிய பாஷை என்பது அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்ல நாம் கேள்வி. இதே தான் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இவைகளெல்லாம் ஆவியானவர் செய்கின்ற ஒரு செயல்பாடுகள். ஆனால் இன்றைக்கு புறவினாத்தர் மத்தியில் வரும்பொழுது ஆவியானவர் தீர்க்க தரிசன வரத்தை அதிகமாக கொடுக்கிறபடினால இவங்க பழைய ஒரு வரத்தை அவர் விரும்புகிறார், அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம் என்னவோ அதை அவர் புரிந்து புரியாமல் செயல்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். அதனால் அவருடைய உள்ளங்களிலே அந்த பக்தி விருத்தி அடைய, அந்த பரவசம் அடைய, உள்ளத்தில் ஆவல் மிகுதியினாலே. ஏன்னாக்கா அந்த வசன வாசிக்கிறோம், நீங்கள் அன்பின் ஞானம் அதிகமாக நீங்கள் வரங்களை விரும்புகிறீர்கள். எனவே அந்த விருப்பம் இருக்கிறது, ஆம்பிஷன் இருக்குது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அந்த அறிவு இல்லாததுனால அவரவர்கள் மனம் போன போக்கிலே அவர்கள் எல்லாம் பேசுகிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் ஆண்டவர் வரம் கொடுக்கிறார். ஆனால் எல்லாரும் பக்தி விருத்தி அடைய வேண்டியது மிக மிக முக்கியம். ஸோ ரிகார்டிங் ஆர்டர்லி பார்ட்டிசிபேஷன், எனவே எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக நடைபெற வேண்டியது மிக மிக அவசியம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இது ஏன் முதல் காரியம் அங்கே பங்கு பெறுதலை குறித்து. 2வது காரியம் வாசிக்கும் பொழுது 14ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14:27-28 வசனம். யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறதுண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். முதல் காரியம் ரிகார்டிங் ஆர்டர்லி பார்ட்டிசிபேஷன், கிரமமாக எல்லாரும் பங்கெடுக்க வேண்டும். 2வது காரியம் வாசிக்கும் ரிகார்டிங் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், அந்நிய பாஷைகளை குறித்து விசேஷமாக சொல்லப்படுகிற காரியங்கள் 5 காரியங்களை இந்த பகுதியிலே நான் பார்க்கின்றோம். நான் முதலே சொன்னேன், அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது அது முன்னதாக கொடுக்கப்பட்ட அந்த அந்நிய பாஷை வரத்தையே தான் அவர்கள் வந்து ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் கிடைக்கிற வரம் என்று சொல்லி இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிறது போல அந்த நாட்களிலே வேதம் இல்லாத காலத்திலே அவர்கள் நம்பினார்கள் என்றால் அதில் அர்த்தம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வேதம் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு 2000 ஆண்டுகள் ஆகியும் அதே விதமாக இன்றைக்கு நம்பி போய் கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா சில சபைகளிலே அன்றைக்கு ராயப்பர் வந்து பேதுரு முதல்ல அவர் வந்து பிரசங்கம் பண்ணினார் என்றால் அவர் மூலமாக தான் சபை கட்டப்பட்டது என்ற நம்பிக்கை இந்த 2000 ஆண்டுகளாக சொல்லி கொண்டு இருக்கிறது போல இன்றைக்கி அன்னைக்கு அதே விதமாக ஒரு வரம் கொடுத்ததுனால இன்றைக்கு அதே வரம் தான் செயல்படுகிறது என்று சொல்லி இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிற சபைகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு அவயவங்களுக்கும் சரீர அவயங்களுக்கும் ஒவ்வொரு செயல்பாடு இருக்கிறது போல வர இருக்கிறது போல ஒவ்வொரு விசுவாசிக்கும் தமது சித்தத்தின்படி வரங்களை கொடுக்கிறார் என்கிற வேத வாக்கியம் இருந்தாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதில்ல. தாங்கள் என்ன நம்புகிறார்களோ அதை தான் முக்கியத்துவப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். அது விசேஷமாக அந்நிய பாஷை. இந்த அந்நிய பாஷைகளை குறித்து நான் பார்க்கும்பொழுது 5 காரியங்கள் வாசிக்கிறோம். முதல் காரியம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொருவராக பேச வேண்டியது அவசியம். ஸோ தே ஷுட் ஸ்பீக் இன் டங்ஸ் ஒன் பை ஒன், ஒவ்வொருவராக அதை பேச வேண்டும் என்று சொல்லி அங்கே நான் பார்க்கிறோம். 2வது காரியம் வாசிக்கும் அதிகபட்சமாக 2 பேர் அல்லது 3 பேர் பேச வேண்டியது அவசியம். 3 பேர், அதாவது 3 பேருனாக்கா எவ்வளோ நேரம் பேசுகிறாங்கன்னு தெரியாது. இன்றைக்கு பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ஃப்ரேஸ் மட்டும் பேசுவாங்க, ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் பேசுவாங்க, அதுக்கப்புறம் திரும்ப பாடுவாங்க, அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் திரும்ப அந்த ஃப்ரேஸில் பேசுவாங்க, அப்புறம் வந்து ஜெபிப்பாங்க. அது இவ்விதமாய் இந்த நாட்களிலே நடக்கிறது வைத்து கொண்டு தான் ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறார்கள் ஒழிய அந்த நாட்களில் அப்படி அல்ல. ஒரே வார்த்தையை அங்கே சொல்லிட்டார். அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய மகத்துவங்களை குறித்து பேச கேட்கிறோமே, இது எப்படி?
அப்போ தேவனுடைய மகத்துவங்களே அந்த நாட்களிலே அங்கே பேதுரு ஆவியானவர் கொடுத்து பேசுகிறதும், அதுக்கப்புறம் பேதுரு அந்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட வேத வசனத்திலிருந்து எடுத்து சொல்லுகிறதையும் நான் பார்க்கிறோம். மிஸ்டரிஸ் வாஸ் ரிவீல். அப்போ பேதுரு மூலமாய் ஆண்டவர் செய்த சத்தியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அங்கேயும் ஆவியானவருடைய கிரியை இருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதுவும் ஆவியானவருடைய செயல்பாடு தான். அதனால் இந்த சபை திருச்சி புது புறநத்தாரில் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு விசுவாசிகள் வரும்பொழுது ஆண்டவர் யார் யாருக்கு என்னென்ன வரங்களை கொடுக்க வேண்டுமோ கொடுக்கும் பொழுது இவர்கள் பிரதானமாக அந்நிய பாஷையில் பேசும்பொழுது அந்த கிரமமற்ற ஒரு சூழ்நிலை அங்கே உண்டாகிறது, ஒரு குழப்பங்கள் உண்டாகிறது, ஒருவருக்கும் ஒன்றும் புரியவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆகினால தான் அங்கே ஆவியானவர் எழுதுகிறார், ஒவ்வொருவராக பேச வேண்டியது மிக மிக அவசியம். ரெண்டாவது அப்படி பேசும்பொழுது ஏறக்குறைய அதிகபட்சமாக 3 பேர் வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 27. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறதுண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். அப்ப வசனம் என்ன சொல்லுது? 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும். அப்ப இதுதான் ஆவியானவர் அவங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு நடப்பது என்ன? எல்லாரையும் பேச வைக்கிறாங்க, எல்லாரும் பேசுங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிறாங்க. அவர்களும் என்ன சொல்கிறாங்க, அவர்கள் பேசுகிறவர்களுக்கு அந்த அறிவு இல்லை, அதை கேட்கிற மக்களுக்கு அறிவு இல்லை. ஏதோ ஜனங்களை பக்தி விரித்து உற்சாகப்படுத்தி விட்டால் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் உண்மையான ஒரு ஊழியன் அப்படி செய்ய மாட்டான். ஏன்னா வேதவசனம் சொல்கிறது கலாத்தியர் 1:10 இப்படி வாசிக்கிறோம். கலேசியன் சாப்டர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. எனவே நம்முடைய வாழ்க்கையில மனுஷர்களை பிரியப்படுத்துகிறது முக்கியமல்ல, தேவனை பிரியப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். எபேசியர் 5:10 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து அறியுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா பிதாவாகிய தேவன் ஒரு சித்தத்தின்படியே ஒரு காரியத்தை செய்கிறார். இயேசு கிறிஸ்து நான் சுயமாய் ஒன்றும் சொல்லுகிறதில்லை, செய்கிறதில்லை. பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ, என்ன காண்பிக்கிறாரோ அதே நான் சொல்லுகிறேன், அதே செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? தாம் சுயமாய் ஒன்றும் சொல்லாமல் என்னுடைய இதிலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பதனால என்னை மகிமைப்படுத்துவார். எனவே இந்த விதமாக எல்லாரும் சேர்ந்து அந்நிய பாஷையில் பேசிட்டு இருந்தால் யாரை மகிமைப்படுத்துகிறார்கள்? அவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பக்தி அடைகிறோம். ஆனால் அப்படி இருக்க முடியாது. 14:2 அப்படி பேசும்பொழுது ஒருவருக்கு அது புரியறதில்லை. அப்போ நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து உண்டாகும். ஆனால் தான் அப்படி அந்நிய பாஷையில் பேசுகிறதா இருந்தால், உண்மையிலே ஒருவேளை அது அந்நிய பாஷையாக இருந்தால், ஆவியானவர் கொடுக்குற பாஷையாக இருந்தால், அது 3ஆவது காரியம் அங்கே சொல்கிறார், டங்ஸ் மஸ்ட் பி இன்டர்பிரேட்டட். அந்த வரமானது அந்நிய பாஷைகளை பேசுகிறதா இருந்தால், அது ஒருவேளை ஆவியானவர் யாராவது கொடுத்திருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் அதற்கு ஒரு முழுமையான ஒரு செயல்பாடை செய்திருப்பார், வேறொருவருக்கு வியாக்கியான வரத்தை கொடுத்திருப்பார். வாசிக்கலாம். அதே 1 Corinthians 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது அந்த வரங்களை குறித்து ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எப்படி செயல்படுத்துகிறார் என்பதை குறித்து நான் பார்க்கும் பொழுது 10வது வசனத்தை வாசிக்கலாம். 1 Corinthians 12:10. 1 Corinthians chapter 12:10. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. அதாவது என்னன்னாக்கா, ஒரு சபையில் ஒருத்தருக்கு அந்நிய பாஷைகளை உண்மையான ஒரு அந்நிய பாஷைகளை, பிறருடைய பாஷைகளை, கேட்கிறவருடைய பாஷைகளை அல்லது மற்றவர்களுக்கு புரியக்கூடிய பாஷைகளை ஆவியானவர் கொடுத்திருப்பார் என்றால் நிச்சயமாக அந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நிச்சயமாக அது தெரியாதவர்களுக்கு வியாக்கியானம் கொடுப்பார். ஒருபோதும் ஆண்டவர் அறகுறையாக செய்கிறவர் அல்ல, முழுமையாக செய்கிறவர். அதனால் அப்போ சபையானது நிச்சயமாக பக்தி விருத்தி அடையும். ஆகினாலே அவர்களுக்கு புரியும்படி அவர் சொல்கிறார். அப்படி அந்நிய பாஷையில் பேசுறது உண்டானால் 2 பேர் 3 பேர் அடங்கட்டும். ஆனால் அதே சமயத்தில் அது உண்மையிலே அந்நிய பாஷையாக இருந்தால் நிச்சயமாக வியாக்கியான வரம் இருக்கும். வியாக்கியான வரம் இருந்தால் அதற்கு வியாக்கியானம் சொல்ல வேண்டியது மிகவும் அவசியம். 4வது காரியம், அதனால் 3வது காரியம் அதை வாசிக்கிறோம். 4வது காரியத்தில் அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இப்போ அதை வியாக்கியானம் பண்ணுகிறதற்கு, அர்த்தம் சொல்லுகிறதுக்கு யாரும் இல்லை என்றால், அப்படி அந்நிய பாஷையில் பேசுகிறேன்னு நினச்சிட்டு பேசுகிறவங்க என்ன பண்ணக்கூடாது? சபையில் பேசக்கூடாது. அதான் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். இஃப் நோ இன்டர்பிரேட்டர் ஸோ தென் தே ஷுட் கீப் சைலண்ட். அந்த வசனத்தில் தான் வாசிக்கிறோம். வாசிக்கலாம். அந்த 27 28 வசனம் வாசிப்போம். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசக்கடவன். அப்ப இது என்ன? இது ஒரு ஆலோசனையா? அது ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிற ஒரு கிரமமாக செயல்பட வேண்டிய ஒரு செயல்பாடு. எனவே ஆவியானவர் அவ்விதமாக தான் செய்வார். எனவே அதுக்கு ஆவியானவர் ஒரு அந்நிய பாஷை கொடுத்திருப்பார் என்றால்
அல்லது வேறு ஒரிஜினலாகவே நம்ம கற்றுக்கொண்ட பாஷையில் பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு தாய்மொழின்னு ஒன்று உண்டு, அது மதர் டங் சொல்லுவாங்க. நோன் லாங்குவேஜ்னு ஒன்று உண்டு. நான் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம், நான் கற்றுக்கொண்டு பேசுகிற ஒரு மொழி. அப்படி அந்த மொழி தெரிந்த வேறு யாராவது இருந்தால் அவர்கள் வந்து அதை வியாக்கியானம் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் அது ஆவியானவர் கொடுக்குற வரமாக இருந்தாலும் அல்லது நாம் கற்றுக்கொண்ட வேறொரு மொழியாக இருந்தாலும் சபைக்கு அது புரியணும், சபைக்கு அது தெரியணும். அப்போ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகணும். அப்படியும் புரியலையா, பேசாமல் இருக்கணும், தனக்கும் தேவனுக்கும் வச்சுக்கணும். இதுதான் அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம். சைலண்டாக இன்றைக்கு இருக்கிறார்களா, நாம் இருக்கிறோமா, சிந்தித்து பார்த்து கொள்ளுதல் அவசியம். வேதவசனம் இப்படி தான் சொல்லுதுனாக்கா அப்படி தான் செய்யணும். உலக பிரகாரமான ஒரு பாடத்திற்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவத்தை காட்டிலும் ஒரு சிறு அளவு கூட இன்றைக்கு வேத வாக்கியத்துக்கு கொடுக்கறதில்ல. அதனால் தான் ஆண்டவர் கவலையோடு வேதனையோடு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்ல, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். 147 சங்கீதத்தில் கடைசி 2 வசனத்தை வாசிக்கிறோம். Psalm number 147 last 2 verses. யாக்கோப்புக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலுயா. எனவே ஆண்டவராய இயேசு கிறிஸ்து யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், 8:43 சொல்லும்போது சொல்கிறார், என் வசனங்களை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லை. அப்போ அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததி தான், எல்லாரும் ஒரே தேவாலயத்துக்கு போனவங்க தான், ஒரே பண்டிகையை கொண்டாடுகிறவர்கள் தான், எல்லாரும் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவர்கள் தான், எல்லாம் தேவனுடைய உடன்படிக்கைக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறவர்கள் தான். அதனால் ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் வெவ்வேறு விதமான உபதேசங்கள், பரிசேயன் உபதேசம், சதுசேயர் உபதேசம், ஏரோது உபதேசம், இந்த உபதேசத்தை நம்பி தான் அவர்களுடைய தெய்வ பக்தி இருந்ததே ஒழிய தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில் இல்லை. அப்படி இருந்தவர்கள் ஒரு சில சொற்பமான மக்கள் தான். மரியாள் அப்படி இருந்தாங்க, சகரியா அப்படி இருந்தா, எலிசபெத் இருந்தாங்க, யோசேப்பு அப்படி இருந்தா, சிமியோன் அப்படி இருந்தாங்க, அன்னாள் அப்படி இருந்தாங்க, இல்லை இயேசுவை பின்பற்றி வந்த சீசர்கள் இருந்தாங்க. அப்படி ஏற்றுக்கொண்டு 120 பேர் மட்டும்தான் ஏறக்குறைய மேல் வீட்டறையில் வந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் அந்த நாட்களிலே சொற்ப ஜனங்கள் தான் இன்றைக்கு அதை அறிந்து புரிந்து கொண்டு வருகிறவர்கள். அதனால தான் ஆண்டவராக இயேசு மத்தேயு 7:13-14 வாசிக்கும் போது, இடுக்கமான வாசலை கண்டடைந்தவர் சிலர். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆண்டவர் சொல்ல, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க வகை பாருங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாது. ஏன்னாக்கா அவர்களோட மனசாட்சி பிசாசு என்ன பண்ணுவான், இவ்வளோ நாள் நீ நம்பி வந்துட்ட, இவ்வளோ நாள் இது வந்து போதிச்சிட்ட, இவ்வளோ நாள் நீ வந்து நம்பி வாழ்ந்திருக்க, இவ்வளோ நன்மைகள் நம்முடைய வாழ்க்கை நடந்திருக்கு, இதனால தான் நடந்துச்சு என்று சொல்லி பிசாசு என்ன பண்ணுவான், அவருடைய வாழ்க்கையில உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தடங்களை உண்டு பண்ணுவான். அதனால தான் 8ஆம் அதிகாரத்தில் யோவான் 8:43, 44, 45 சொல்லும் பொழுது ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், பலவிதமான உபதேசங்களை நம்பி கொண்டு இருக்கிற மக்களுக்கு, அந்த நம்பி வந்து கொண்டிருந்த மக்களுக்கு இது ரொம்ப கடினமான உபதேசம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி புறக்கணித்தார்களோ அதே போல தான் இந்த நாட்களிலும் இதை ஏற்றுக்கொள்ள மனதில் புறக்கணிக்கிறார்கள். காரணம் என்ன? 8:43, 44, 45 யோவானில் வாசிக்கிறோம். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதுனால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இராதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வளவு அற்புதங்கள் அடையாளம் செய்து வேத சத்தியத்தை அவர்கள் எடுத்து சொன்னாலும் ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லை. நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி விடுதலையாளர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் சொல்லும்போது, இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, எத்தனை ஆண்டுகளாக நாங்கள் எங்கள் ஸ்தாபனம் இருக்குது, எத்தனை நூற்றாண்டுகளாக எங்கள் ஸ்தாபனம் நடந்து கொண்டு இருக்குது, இன்றைக்கு வந்து நீ மாறுன்னு சொன்னால் நாங்கள் மாறிடுவோமா? அப்போ நாங்கள் இவ்வளோ நாள் கடைபிடிச்சு நம்பினதெல்லாம் தப்பா? எத்தனை ஆண்டுகள் நம்பினாலும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் வேதத்துக்கு ஒத்து வர்றதுனா தப்பு தான். அதனால் தான் ஆண்டவர் சொன்னால், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினாலே உண்டாயிருக்கும் என்று சொல்லி 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வேத வாக்கியலை அறிந்து கொள்வதற்கு தேவன் தமது ஆவியை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தினாலே தமது ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியினாலே வேத வாக்கியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனால் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். எனவே சத்தியத்தினாலே ஒரு பொய்யும் உண்டாயிராது. சத்தியமாக இருந்தால் பொய்க்கு இடமே இல்லை.
அதனால் என்னிடத்தில் குற்றம் உண்டு பாவம் உண்டு என்று யார் கூற முடியும் என்று சொல்கிறார். மனமார மனுப்புத்திரன் இல்லை. சில பேர் என்ன சொல்கிறாங்க, காலங்கள் ஆயிடுச்சு, நிறைய அறிவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அறிவு ஜாஸ்தி ஆகிட்டாக்கா சத்தியம் மாறுமா? இயேசு நேற்றும் என்று மாறாதவர். பேதுரு சொல்கிறார், கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும், ஒரு எழுத்தாகிலும் எழுத்து உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லைன்னு சொல்கிறார். யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் தம்முடைய வசனத்தை நிலைநிறுத்தினா ஆண்டவர் எப்படி அந்த வாக்குத்தத்தத்தில் நிலைத்திருக்க முடியும்? காலங்கள் மாறுகிறது அவருக்கு தெரியாதா? அவர் நித்தியத்தை அறிந்தவர். நித்தியத்தை அறிந்தபடினால தான் நித்தியத்துக்கு ஏற்ப உலக தோற்றத்திற்கு முன்னே தீர்மானித்த காரியத்தை நித்தியத்தின் அடிப்படையில் தான் நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதனால் இனிமேல் நம்முடைய அறிவு அதிகமாக இருக்கிறது போலவும் இன்றைக்கு எண்ணிக்கொண்டு இன்றைக்கு வேத வசனத்தை அவரோட விருப்பத்தினுடைய வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23-24 வசனம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே இயேசு சொல்கிறது போல வேத வாக்கியங்களை நாம் அறிந்திருப்போமானால் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்திருப்போம். தேவனுடைய சித்தத்தை அறிந்திருப்போமானால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வோம். அதை செய்வதற்காக தான் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் என்பதை குறித்து 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அந்த அபிஷேகமே சகலவற்றையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, அது பொய்யல்ல. அந்த அபிஷேகம் அந்த ஆவி போதித்தபடியே நீங்கள் அவரிலே நிலைத்து கிறிஸ்துவிலே நிலைத்திருங்கள், வசனத்தில் நிலைத்திருங்கள். இயேசு சொல்கிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை வந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேலே மோதியும் அது விழவில்லை. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டும் மணல் மேலே கட்டுகிறவனுடைய நிலைமை என்னவாகும் என்பதை குறித்து தொடர்ந்து அங்கே சொல்லுவதை நான் பார்க்கிறோம். அதனால் வசனம் இருக்குது, வசனம் கேட்குறோம். ஆனால் இன்றைக்கு மனிதனுடைய உபதேசங்கள், பாரம்பரிய கொள்கைகள், பாரம்பரிய நம்பிக்கை அல்லது உலக ஞானம். அதனால் யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். அது யூதருக்கு இடரலாக இருக்குது. இந்த பாரம்பரியத்தை நம்பிக்கொண்டு இருக்கிற மக்களுக்கு அது இடரலாக இருக்குது, கிரேக்கர்களுக்கு அது பைத்தியமாக இருக்குது. என்ன இப்படியெல்லாம் சொல்கிறாங்க? ஏன்னா நாங்கள் நம்புகிறது வேற இல்லையா? எங்கள் உலக ஞானத்தில் நான் நம்புறது ஒன்று, இன்றைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் பேசுவது அவர்களுக்கு பைத்தியமாக தோணுது. அன்றைக்கு எப்படி இயேசுவை புறக்கணித்தார்களோ அதே விதமாக இன்றைக்கும் வேத வாக்கியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் புறக்கணிக்கிற காலம். அதனால் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று சொல்லி எச்சரிப்பாய் ஆவியானவர் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் கூறியிருக்கிறார். எனவே 13:9 வாசிக்கும், பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது. யாருக்கு கிருபை கிடைக்கும்? எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருப்பார். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பாரோ அவன் மேல் கிருபையாக இருப்பார். யார் அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லையோ அவருடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்துவார். அவர்கள் மேலும் மேலும் கடினப்பட்டு தங்கள் வழிகளிலே போவார்களே ஒழிய அவர்கள் தங்கள் வழிகளின் பலனை புசிக்கப் போகிறார்கள். ஆனால் இயேசு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள், வேத வாக்கியங்களை விசுவாசிங்க. 1 Corinthians 15:2 பவுல் சொல்கிறார், நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொள்வீர்களானால் அதனால் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதா. ஒவ்வொரு ஸ்தாபனங்களிலும் எவ்வளோ போதகர்கள் ஒவ்வொரு விதமாக போதிக்கிறார்கள். ஒவ்வொருடைய போதனை அடிப்படையில் அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் வேத வசனத்தை எழுதி கொடுத்தது அதற்காக இல்லை. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி வேத வசனத்தினால் வரும். அந்த வேத வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு சத்திய ஆவியானவரை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த சத்திய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்தில் நடத்தும் பொழுது தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்க வேண்டியமே ஒழிய மனிதர்களுக்கு ஏற்றதும் பாரம்பரியத்துக்கு ஏற்றதும் தங்களுடைய பின்னணியின் அடிப்படையில் ஒரு காரியத்தை பார்ப்பதானால் ஒருபோதும் அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. 2 Corinthians 4:4 வசனம் வாசிக்கும், தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தை தேவன் அவருடைய மனதை குருடாக்கினார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓமைகளாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, இயேசுவை புறக்கணிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அவர்களுக்கு அநேக ஓமைகளை அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். அப்போ ஓமைகளை சொல்லும் பொழுது, ஆண்டவரே ஏன் ஓமைகளாக பேசுகிறீர் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அந்த ஆண்டோடைய வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அதனாலே அவர்களுக்கு விளங்காதபடிக்கு அவர்கள் குருடர் ஆகும்படிக்கு ஆண்டவர் நான் இப்படி பேசுகிறேன். உதாரணமாக வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், 39 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு
காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்டபொழுது, நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. அதாவது உங்களுக்கு சத்தியமே தெரியல, உங்களுக்கு கண்கள் உண்மையிலே குருடாக இருந்தாக்கா அவனுக்கு எவ்வளவுதான் விளக்கம் வியாக்கியானம் சொன்னாலும், ஒரு கலரை பற்றி சொன்னாலும், இது ஊதா நிறங்க, இது பச்சை நிறம், இது மஞ்சள் நிறம், இது கருப்பு, அப்படி எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவர்கள் குருடராக இருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவராய் இயேசுனுடைய வார்த்தைகளுக்கு தான் செவி கொடுக்கணும். அவரே நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன, நான் அவைகள் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகின்றன என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். எனவே ரிகார்டிங் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், எனவே அது முதல் காரியம் வாசித்தோம், ஒவ்வொருவராக பேச வேண்டும். ரெண்டாவது, அதிகபட்சமாக 3 பேர் அல்லது பாஷைகள் பேசும்பொழுது அந்த பாஷைகளுக்கு வியாக்கியானம் சொல்ல வேண்டும். வியாக்கியானம் சொல்லுகிறவர்கள் இல்லாவிட்டால் அவர்கள் அமைதலாக இருக்க வேண்டும். தனக்கு தேவனுக்கு தெரிய பேச வேண்டியது மிக மிக அவசியம் என்று சொல்லி நான் பார்த்தோம். அடுத்த 3ஆம் காரியம் 14ஆம் அதிகாரம் 29 33 வசனம் வாசிக்க நாம் கேட்போம். தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கியிருக்கிறதே. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரிகார்டிங் ப்ராஃபஸி, இந்த 3 பகுதியை பார்த்தபொழுது இந்த முதல் காரியம் பார்த்தபோது ஒழுங்கு கிரமமான ஒரு பங்கேற்பு இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது ரிகார்டிங் ஸ்பீக்கிங் டங்ஸ், அந்நிய பாஷையில் பேசுவதை குறித்து முந்தின பகுதியில் பார்த்தோம். இப்பொழுது ரிகார்டிங் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒழுங்கை குறித்து நான் பார்க்கிறோம். 7 காரியங்களை இந்த பகுதியில் நான் பார்க்கிறோம். இந்த வசனங்களிலே முதல் காரியம் வாசிக்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசனம் சொல்வது 2 அல்லது 3 பேர் அதில் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். ஏன்னாக்கா 1 Corinthians 14:1 வாசிக்கும்பொழுது தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள், விசேஷமாக விரும்புங்கள். ஏன்னாக்கா விசேஷமாக புறவினத்தார் மத்தியில் அவர் தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்கிறார். முன்பு பிரதானமாக யூதர்கள் மத்தியிலே அந்நிய பாஷையை கொடுத்தார். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏசாயா 28:12 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக. ஆனால் புறவினத்தார் மத்தியில் வரும்பொழுது ஒரே ஒரு ஊழியர் தான் இருக்கிறாரு, சபையில் சாபிச்சுட்டு போயிட்டுருக்காரு. யூத பின்னணியிலேருந்து வந்த மக்கள் அங்கே இருக்க மாட்டாங்க, அதிகமாக இல்லை. மற்ற தெய்வ வழிபாடு உள்ள மக்கள் தான். வேத வாக்கியமும் அந்த நாட்களிலே கிடையாது. புதிய ஏற்பாட்டினுடைய கொள்கை யாருக்கும் தெரியாது. ஆகினாலே ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்கிறார். எப்படி பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்று. எனவே கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டானது போல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருடைய சீஷருடைய வாயில உண்டானது போல இந்த நாட்களில் அந்த கொரிந்து சபையில் என்ன பண்ணுகிறார், கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிகளுக்கு யாருக்கு எந்த வார்த்தை கொடுக்க வேண்டுமோ அது அவர்களுக்கு உண்டாகிறது. எனவே அவர்கள் அதை பேசுகிறார்கள். பேசும்பொழுது ஒரே சமயத்தில் எல்லாரும் பேசக்கூடாது. அதை தான் வாசிக்கிறோம். 2 அல்லது 3 பேர் அதை பேச வேண்டியது மிக மிக அவசியம். அந்த தீர்க்க தரிசன வரம், தீர்க்க தரிசனம் என்பது பேசுகிறவர்களுக்கும் தெரிந்த மொழி, கேட்கிறவர்களுக்கும் தெரிந்த மொழி. ஆகினாலே அப்படி பேசும்பொழுது கேட்கிறவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தியானது அவர்கள் போய் சேரும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே முதல் காரியம் அவர்கள் 2 அல்லது 3 பேராவது உழைக்கலாம். அடுத்தது மற்றவர்கள் என்ன பண்ணணுமா, அதர்ஸ் மஸ்ட் இவாலுவேட், மற்றவர்கள் அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். சொல்லுகிற காரியம் ஒத்து வருதா இல்லையான்னு சொல்லி நான் பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னாக்கா இன்றைக்கு எவ்வளவோ தீர்க்கதரிசிகள்னு சொல்லி கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க, அல்லது தீர்க்க தரிசன வாக்குத்தத்தங்களை இன்றைக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அது பொருந்துமா பொருந்தாதா என்று சொல்லி யோசித்து பார்க்கணும். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆமாம், எத்தனை பேர் இன்றைக்கு வேத வாக்கியங்களை கேட்கிற வாக்கியங்களை இன்றைக்கு எவ்வளவு பேர் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்க,
அந்த நாட்களிலே அப்போஸ்தலர்களே போதிப்பார். ஆர்சி பைபிளில் ரொம்ப அருமையாக இருக்குது. அப்போஸ்தலர்கள் போதிப்பது மறைநூலுடன் ஒத்துள்ளதா? வேதத்துக்கு ஒத்து வராது எந்த காரியம் யார் சொன்னாலும் எத்தனை நூற்றாண்டுகள் சொன்னாலும் அது ஒருபோதும் கர்த்தர் அங்கீகரிக்கிற ஒரு வார்த்தை அல்ல. அது தேவனுடைய வார்த்தை. ஏன்னாக்கா த லா ஆஃப் த லார்ட் இஸ் பர்ஃபெக்ட். ஏன்னா ஏசாயா 34:16 வாசிக்கணும், கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவளை சேர்க்கும். இன்றைக்கி துணிகரமாக சொன்னாங்க, கர்த்தனோடு பேசினார், கர்த்தர் எனக்கு காண்பித்தார். சொல்லுகிறதுனால ஒருபோதும் அது ஆண்டவர் சொன்னதுன்னு அர்த்தம் இல்லை. 1 தீமோத்தேயு 4:1 வாசிக்கிறோம், ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறபடி பிற்காலையிலே மனசாட்சியை சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்கள் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு வலிவி போவார்கள், விசுவாசத்தை விளைவி போவார்கள். எனவே அந்த விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஆவியானவர் எழுதி வைத்து விட்டார். எனவே யார் எந்த வார்த்தைகளை சொன்னாலும் தீர்க்க தரிசன வார்த்தை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக சொன்னால் அது அவர்கள் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி அப்படி இருக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கோயில் போகணும், இன்றைக்கி ஏதாச்சும் அவர்களை ஒரு உற்சாகப்படுத்தி சில வார்த்தைகள் அவளுக்கு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான சில வார்த்தைகளை சொல்லிட்டாக்கா கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய ஆசைகள் நிறைவேறும், தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் என்கிற அந்த திருப்தியோடு கூட வருகிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் எழுதி கொடுக்குற வேத வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு புரோஜனம் உள்ளவைகளாய் சீர்படுத்துவதற்கும் அது நீதியை படிப்பிக்கிறதற்கும் அது புரோஜனம் உள்ளதாக இருக்குது. அது விசேஷமாய் விசுவாசிகளை பொறுத்த வரைக்கும் ஆவியானவர் பேசுகிற காரியம் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். தேவனுக்கு ஏற்புடைய நிலை எது என்பதை குறித்து தான் விசுவாசிகளுக்கு கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துவார். அது விசேஷமாய் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறபடியினாலே நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். தேவனுக்கு ஏற்புடைய நிலை எது என்பதை தான் ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்துகிற வேத வசனங்கள் அல்லது வரங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்புடையதா அல்லது தேவனுக்கு ஏற்புடையதா, அல்லது என் மனதின்படி செய்கிறோமா அல்லது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோமா? வரங்கள் இருந்தாலும் தீர்க்க தரிசனம் உரைத்தான், அற்புத அடையாளம் செய்தான், பிசாசை துரத்தினோம் என்று சொன்னாலும் பிதாவின் சித்தம் செய்கிறவனை பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான். எனவே கர்த்தருக்கு சித்தமானது என்னதென்று சோதித்து அறிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். பவுல் பக்தன் சொல்கிறார், கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் என்று சொல்கிறார். ஆனால் யாரும் அதை முக்கியமாக அது எடுத்துக்கொள்கிறதில்லை. அதான் சொல்கிறேன், உலக பிரகாரமான ஒரு படிப்புக்கு அது விசேஷமாக கவர்மெண்ட் எக்ஸாம், அது அரசாங்க தேர்வு வருகிறதென்றால் அதற்கு எவ்வளவு கருத்தாய் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை அவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், அதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். ஏன்னா தங்களுடைய ஆசை நிறைவேறணும். எதிர்காலத்தில் நல்ல ஒரு மருத்துவராக வரணும், எதிர்காலத்தில் ஒரு பெரிய நல்ல இன்ஜினியராக வரணும், எதிர்காலத்தில் நல்ல ஒரு பொசிஷனில் வரணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும். இதெல்லாம் ஆசைகள் நல்லதாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அதை விட முக்கியம் ஆண்டோடைய வார்த்தை அல்லவா? ஆண்டவர் சொன்ன வசனம் அவர்களுக்கு பிடிக்கல. என்னென்ன அவங்க என்ன பண்ணுறாங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை ஏற்றுக்கொள்வார்? யோவான் 6:60 சொல்கிறார். இதற்கே இப்படி சொன்னீங்கன்னா இனி வரப்போகிற காரியத்தை நீங்கள் பார்த்தீர்களானா என்ன சொல்லுவீர்கள் என்று சொல்லிவிட்டு தம்முடைய சீசலை பார்த்து சொல்கிறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று சொல்லும்பொழுது பேதுரு சொல்கிறார், யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உள்ளது. எனவே நித்திய வாழ்விலே நம்மை கொண்டு போய் நித்திய மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேத வசனங்களை நாம் கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ண வேண்டியது மிகவும் அவசியம். அதனால் மற்றவர்கள் அதை நிதானிக்க வேண்டியது என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். இப்படி தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தருக்கு ஒரு வெளிப்படுத்துதல் வந்தால், ஒரு மிஸ்ட்ரி ரகசியத்தை யாராவது வெளிப்படுத்தினாக்க அந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறால் அவங்க தே ஷுட் வெயிட், உடனே அவங்க நிறுத்திடணும். ஆண்டவர் ஏன்னா ஏதாச்சும் ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார், நோக்கத்தோடு கூட இன்னொருத்தருக்கு உடனே பேசுவார். இப்போ நம்ம ஒரு வசனத்தை சொல்கிறோம், வசனத்தை சொன்ன உடனே என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறோம். அந்த வியாக்கியானம் கொடுக்கும்போது வசனத்தை என்ன பண்ணுறோம், அப்படி நிறுத்தி வைத்துக்கிறோம். அதுக்கு ஒரு விளக்கம் வியாக்கியானம் கொடுக்கறது போல் தீர்க்க தரிசனம் வர செயல்படும் பொழுதே ஒரு வெளிப்பாடு யாருக்காவது வந்துச்சுனாக்கா முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அந்த வசனத்தில் அடுத்தது என்ன சொல்கிறோம், ஆல் கேன் ப்ராஃபஸை ஃபார் எடிஃபிகேஷன். அதாவது எல்லாரும் பேசலாம், ஆனால் எல்லாரும் பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக பேச வேண்டியது மிக மிக அவசியம். அப்போ எல்லாருக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனால் தான் எல்லாரும் என்ன பண்ணணுமா, எதற்காக அப்படி செய்கிறாரா, எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏதோ என் வரத்தை சபையில் செயல்படுத்திட்டேன், என் வயசை நான் அபியாசப்படுத்திட்டேன், அதனால் எனக்கு பெருமையாக அல்லது ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுகிறதா? எனவே எல்லாரும் என்ன பண்ணணும், கற்றுக்கொள்வதற்காக தான் நாம் கூடி வருகிறோம். ஏன்னாக்கா இயேசுவே நமக்கு குருவும் போதகருமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்தில் நடத்துவார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லது என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் ரொம்ப பக்தியாக இருந்தாக்கா, அநேக ஆண்டுகள் நான் வேதத்தை வசித்து தியானிச்சிருந்தாக்கா அதனால் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியுமா? இல்லை. ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு இதை வெளிப்படுத்தின அப்படின்னாலும் விசோத்திருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறதை நான் பார்க்கிறோம்.
அதனால தான் ஆண்டவர் சபையில் இதே 1 Corinthians 1 வாசிக்கும் பொழுது 26வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 1 Corinthians chapter 1 verse 26 onwards. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையை மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டியது மிக மிக அவசியம். ஆகினாலே அவர்கள் எதை குறித்து என்ன பண்ண முடியாது? நாங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் படிச்சிருக்கோம், இத்தனை நூற்றாண்டுகள் எங்கள் சபை இருக்கிறது, எங்கள் இவ்வளோ பிரான்ச் இருக்குது, எங்கள் சபையில் இத்தனை ஆட்கள் இருக்கிறாங்க, இதில் இத்தனை சர்வீஸ் இருக்குது, இதெல்லாம் மாறி போகும். இதெல்லாம் காண்கிறது ஒன்று நிலைக்கப் போகிறதில்லை. நாம் காணாததை நம்புவோமால் அது வருகிறதுக்கு பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம். எனவே நமக்கு இது தோற்றத்தின்படி நாம் ஒருபோது தீர்ப்பு செய்யக்கூடாது. இயேசு சொல்கிறார், நான் தீர்ப்பு செய்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் என்று சொல்கிறார். எனவே நிதானித்தறிதல் சத்தியத்தின்படி நிதானித்தறிய வேண்டியது அவசியம். அதனால் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேணும், எல்லாரும் தேரணும். அதுதான் ஆவியானோட விருப்பம். கொலோசியர் 1 வாசிக்கும் பொழுது 27-28 வசனத்தில் வாசிக்கிறோம். கொலோசியர் chapter 1 verse 27-28. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதனால எல்லாவற்றையும் சரியாக புரிந்து அறிந்து கொண்டால் தான் எல்லாரும் தேர முடியும், எல்லாரும் வளர்ச்சி அடைய முடியும். வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் ஊழியர்களை சபைக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகுவதற்காக தான் ஆண்டவர் வரங்களை கொடுத்திருக்கார், ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். எல்லாம் சேர்ந்து இசைந்து பக்தி விருத்தி அடையணும். அதனால நிதானித்து அறிய வேண்டியது மிக மிக அவசியம். அதனால் கடைசியாக நான் வாசும்போது 7 காட் இஸ் எ காட் ஆஃப் ஆர்டர். ஆண்டவர் சமானத்துக்கு காரணராக இருக்கிறார், தேவன் ஒழுங்கின் தேவனாக இருக்கிறார். எனவே சகலமும் ஒழுங்கு கிரமமாய் நடப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். அதனால் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது என் கட்டுப்பாடு மீறி வந்துருச்சு பிரதர், என்னால் சும்மா இருக்கவே முடியல, அடக்கவே முடியல, அப்படி இல்லை. அங்கே வசனம் அப்படி இல்லை. தீர்க்கதரிசிகளுடைய ஆவி தீர்க்கதரிசிகளுள் அடங்கி இருக்கிறதே. அவன் அப்படி அடக்க முடியாமல் பேசுகிறானாக்கா சுயத்தில் பேசுகிறான்னு அர்த்தம். தன் பரவசமடைந்து அவன் பேசுகிறான். கட்டுப்பாட்டை மீறி ஒருபோதும் ஒருவனை ஆண்டவர் செயல்படுத்ததில்லை. எனக்கு இப்போ எனக்கு உதாரணமாக எனக்கு சுகப்படுத்தக்கூடிய வரம் இருக்குனாக்கா, நான் ஒரு இடத்துல போனேன், என்னால் இருக்கவே முடியல, பார்த்தா கையை என்னாலே நீண்டுச்சு, அப்படியே நீண்டு போய் அப்படியே வியாதேசம் மேலே கை வச்சேன், ஜெபிச்சேன் அப்படின்னு சொல்ல விடுவாங்க. யாராச்சும் சொல்லுவாங்களா? அப்படி இல்லையே. அது அவரோட விருப்பத்தின்படி அவர்களை ஜெபிக்கும் பொழுது ஆவியான வரம் இருந்தால் அவளுக்கு சுகம் கிடைக்கும். அற்புதம் செய்யும் சக்தி எனக்கு இருக்குது அப்படின்னாக்கா என்னால் கட்டுப்படுத்தவே முடியல பிரதர், அங்கே அற்புதம் என்னால் அப்படியே ஆவியானை கொண்டு அப்படியே அற்புதம் செஞ்சுட்டா சொல்ல முடியாது. அப்படி ஆவியானவர் செய்கிறவர் அல்ல. நம்முடைய விருப்பம் எதுவும், நம்முடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து செயலணும். கர்த்தருக்கு சித்தமானபடி கர்த்தருடைய வசனத்தின்படி நான் செயல்பட வேண்டியது அவசியம். அதுதான் ரோமர் 8:14 வாசிக்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே ஆவியான அந்த அபிஷேகம் போதித்தபடியே நீங்கள் அவரிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ காட் இஸ் அ காட் ஆஃப் ஆர்டர். ஸோ ஒன் மஸ்ட் கண்ட்ரோல் ஹிஸ் ஓன் ஸ்பிரிட். தன்னுடைய ஆவியை அடக்கி இருக்க வேண்டியது அவசியம். அடங்காமல் போகும் பொழுது அந்த சபையில் குழப்பங்கள் உண்டாகும். அதில் தான் இந்த நாட்களை நான் பார்த்த பொழுது முதல் காரியம் ஆர்டர்லி ஆப்ரேஷன் ஆஃப் கிஃப்ட்ஸ், ஒழுங்கை கிரமமாக செயல்படுத்தப்பட வேண்டியது அவசியம். அதில் முதல் பகுதியில் வாசிக்கும்போது ரிகார்டிங் ஆர்டர்லி பார்ட்டிசிபேஷன், அதாவது எல்லா விசுவாசிகளும் ஒழுங்காக கிரமமாக அதில் ஈடுபட வேண்டியது, ஒத்துழைக்க வேண்டியது அவசியம். ஏன்னா 1 Corinthians 11 வாசிக்கும் பொழுது 14 வசனம் வாசிக்கிற, நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு எதுவாயிராமல் தீமைக்கு எதுவாக இருக்கிறது சொன்னார். அவ்விதமாக இருந்துவிடக்கூடாது. இந்த நாட்களிலே அதிகமாக இந்த சபைகளிலே அதை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம், அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இது தேவனுக்கு பிரியமானது அல்ல, ஆவியானவருக்கு பிரியமானது அல்ல, வேத சத்தியத்துக்கு ஏற்புடையது அல்ல. அது அந்தந்த சபைக்கு அது ஏற்புடையதாக இருக்கலாம், அதில் விசுவாசிகள் திருப்தி அடையலாம். அது தேவன் ஒருபோதும் திருப்தி அடையவே மாட்டார். இதை நன்றாக தெரிந்து கொள்வதில் அவசியம். ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி தான் வரங்களை கொடுக்கிறார். எப்படி பிதாவாகி தேவன் 1 Corinthians 12:18 தமது சித்தத்தினுடைய சரீரத்தில் அவயவங்களை வைத்திருக்கிறாரோ அதே மாதிரி தான் சரீரமாகி சபையில் ஒவ்வொரு விசுவாசையும் ஆண்டவர் அமைத்து வைத்திருக்கிறார்.
எனவே அந்தந்த அவயவங்கள் எப்படி இயற்கை நம்ம காணுகிறது தெரியுது இல்லையா, சுவாபமே சொல்லுது இல்லையா, ஒவ்வொரு அவயவங்களும் என்ன செயல்பாடு வைத்திருக்கிறாரோ அந்த செயல்பாடு செய்யும். அதே மாதிரி ஒவ்வொரு விசுவாசிக்கு என்ன வரங்கள் கொடுத்துருக்கிறா அந்த வரங்கள் தான் செயல்படுத்த வேண்டும். இது உலக ஞானம் உலக அறிவு வைத்துக்கொண்டு இப்படிலாம் இருந்தால் அப்படி செயல்படாதுன்னு நம்முடைய புத்தி தடுக்குமானால் நம்முடைய புத்தி தவறானது, நம்முடைய அறிவு குறைவுள்ளது. அதுதான் பவுல் அந்த 1 கொரிந்தியர் 13 சொல்ல, நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நிறைவானது வரும்பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போயிடும். எனவே சத்தியத்தையும் நாம் அறிந்த சித்தத்தை அறிந்து கொண்டு நாம் செயல்படுவோமானால் எல்லாரும் பக்திவித்தை அடைவார்கள், எல்லாரும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதனால தான் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். முதல் காரியம் வாசித்த பொழுது 14:26 வாசித்த பொழுது என்ன வாசிக்கிறோம்? ஸோ ரிகார்டிங் ஆர்டர்லி பார்ட்டிசிபேஷன், எல்லாம் கிரமமும் ஒழுங்குமாக எல்லாரும் அதில் இசைந்து செயல்பட வேண்டியது அவசியம். ரெண்டாவது காரியம் 27-28 வசனம் ரிகார்டிங் ஸ்பீக்கிங் டங்ஸ், அந்நிய பாஷையை குறித்த ஒழுங்குமுறையை குறித்து நாம் பார்த்தோம். மூன்றாவது 29-33 வரைக்கும் ரிகார்டிங் ப்ராஃபஸி, வேத வசன தீர்க்க தரிசன வரத்தை செயல்படுத்துவதை குறித்து நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு இந்த வசனங்களை நாம் தியானித்து புரிந்து கொண்டு ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஊழியத்தை, சேவையை சபைக்கு மகிமை, சபைக்கு பக்திவிருத்தி உண்டாகவும் ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக செயல்படுத்த ஆண்டவர் உதவி செய்வாராக. கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, முத்துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் சோத்தரிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒரு காலத்திலே நாங்கள் அந்த காலத்தில் இருந்தோம், ஆச்சரியமான ஒளிக்கு எங்களை வரவழைத்தீர். அந்த நாட்களிலே நாங்கள் இருந்த நம்பிக்கை வேறு, அந்த நாட்களில் நான் பின்பற்றி வந்த கொள்கைகள் வேறு. ஆனால் என்றைக்கு நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டோமோ அந்த நாட்களிலே ஒரு மனந்திரும்பல் உண்டாயிற்று. எங்கள் மனக்கண்களை திறந்தீர், எங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுத்தீர், எங்களுக்கு விடுதலை கொடுத்தீர். அதே போல் எங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் நம்புகிறது அல்ல, நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நாங்கள் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்லி நீர் வேத வசனத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். அதற்காக நன்றி. ஆண்டவரே, பவுல் சொன்னது போல், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொன்னது போல், ஆண்டவனுடைய சித்தம் எங்களுடைய பாக்கியம். இதன்படி நாங்கள் நடப்போமானால் நாங்கள் உம்மாலே அங்கீகரிக்கப்படுவோம், உம்மாலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். ஆண்டவர் உம்மாலே நாங்கள் ஆண்டவர் உபயோகப்படுத்தப்படுவோம். அது இயேசு சொன்னது போல், நான் என் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில் சொன்னபடியே இந்த நாட்களில் உமக்கு பிரியமானதை, உமது நாமத்துக்கு மகிமையானதை, மற்றவர்களுக்கு பிரயோஜனமானதை நாங்கள் தொடர்ந்து செய்ய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை விட்டு விலகாத இருதயங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.